ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிஎல்சி லேர்னிங் யூடியூப் சேனலிலிருந்து பிஎல்சி ஓட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, பிஎல்சியோட டெஃபினேஷன், அதுக்கப்புறம் பிஎல்சியோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட்வேரில் என்னென்ன இருக்குது, சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசிக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிஎல்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி, ஸ்மால் கம்ப்யூட்டர் டெடிகேட் டு ஆட்டோமேஷன் டாஸ்க் இன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட். இது ஒரு சின்ன கம்ப்யூட்டர், ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற சென்சார்ஸை வந்து ஃபீட்பேக்கெல்லாம் ரிசீவ் பண்ணி நம்ம எழுதின ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதா இந்த பிஎல்சியோட வேலை. அதே மாதிரி சென்சாரில் வர ரீடிங்ஸ், அனலாக் வேல்யூ, டிஜிட்டல் வேல்யூ, அது எல்லாமே டிஸ்பிளேவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் டைம் எம்பெடட் கம்ப்யூட்டர் வித் எக்ஸ்டென்சிவ் இன்புட் அண்ட் அவுட்புட். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மெஷர், கண்ட்ரோல், ப்ரொடக்ட். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மீட்டர், டெம்பரேச்சர், பொசிஷன், பட் ஆல்சோ ஆக்சுவேட்டட் பம்ப். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் வித் டிஜிட்டல் பர்ஹாப்ஸ் அண்ட் ஃபீல்டு பஸ். விஷுவலைசேஷன், இது வந்து ஹெச்எம்ஐ வந்து இதோட இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபீல்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கரண்ட் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணலாம், அதுலேருந்து கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் வந்து மொத்தம் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் எஃபிடி அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது. சீக்வென்ஷியல் ஃப்ளோ சார்ட் எஸ்எஃப்சி அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது. லேடர் டயக்ராம் எல்டி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் டெக்ஸ்ட் எஸ்டி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் ஐஎல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த 5 லாங்குவேஜ்லையும் நம்ம வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் எழுதலாம். எந்த லாங்குவேஜ் நம்ம வந்து கற்றுக்கிறோமோ அது வந்து இதில் அந்த 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது லேடர் டயக்ராம்ங்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் லேடர் டயக்ராமோட லாஜிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரோக்ராம் வந்து எழுதலாம். இதில் வந்து லேடர் டயக்ராமோட ஃபங்க்ஷனல் பிளாக்கை மிக்ஸ் பண்ணி எழுதலாம். இது எல்லாமே ஈஸி தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? அது நீங்கள் எந்த லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுனீங்கனாலும் சரி, எதர் ஃபங்க்ஷன் பிளாக் ஆர் சீக்வென்ஸில் எஸ்எஃப்சி ஆர் எஸ்டி ஆர் எல்டி ஆர் ஐஎல், எந்த லாங்குவேஜுக்கு போனீங்கனாலும் நீங்கள் வந்து அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட டேட்டா டைப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது பூலியன் ஆப்ரேஷனா, இல்லை இன்டீஜரா, இல்லை ஸ்ட்ரிங் இன்டீஜரா, டபுளா, லாங் இன்டீஜரா, அதுமாரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் அதனோட டேட்டா என்ன அளவுக்கு ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ இது இந்த லிஸ்ட் ஆஃப் 20 கீவேர்டு தான் நீங்கள் வந்து இது தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக. ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ டிஜிட்டலோட இன்புட்டு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க. ஒரு டிஜிட்டல் இன்புட், ஒரு சுவிட்சிலேருந்து ஒரு சிக்னல் ரிசீவ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஜிட்டலோட இன்புட் வந்து என்ன டேட்டா டைப்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் போயிட்டு டிஜிட்டலுக்கு போயிட்டு நான் வந்து இன்டீஜர் செலக்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஒரு அனலாக் வேல்யூவில் போயிட்டு பூலியனை கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ டேட்டா ஹேண்டில் பண்ணணும் அது அப்படின்ட்டு. அதுக்காக தான் அது. நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஎல்சி. பிஎல்சிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் டேட்டா கார்டு, ஒரு இன்புட் கார்டு, அவுட்புட் கார்டு, சிபியு, மெமரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட். இது எல்லாம் கன்சிடர் பண்ணதான் ஒரு பிஎல்சி, ஓகேங்களா? இன்புட்னா நம்ம என்னென்ன சிக்னல் நம்ம கொடுக்குறோம், எது அனலாக் ஆர் டிஜிட்டல், அது எல்லாமே இன்புட்டில் கொடுப்போம். அவுட்புட் வந்து நம்ம என்ன மோட்டரை ஆக்டிவேட் பண்ணோமா, ரிலே ஆக்டிவேட் பண்ணோமா, கான்டாக்டர் ஆக்டிவேட் பண்ணோமா, அதை வந்து கொடுக்குறது, அதுலேருந்து எடுக்கிறது வந்து அவுட்புட் கார்டு. சிபியூங்கிறது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு. மெமரி வந்து நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஸோ இந்த சிபியூ மெமரி தான் மேஜர் ரோல் இங்கே, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்புட் அண்ட் அவுட்புட். பிஎல்சியோட இன்புட் அண்ட் அவுட்புட்டில் என்னென்னா, அனலாக்கோ வேல்யூ கொடுக்கலாம், டிஜிட்டல் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை PT100 வேல்யூ கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸோட பிஎல்சியில் உங்களுக்கு என்ன மாதிரி வேல்யூ வேணுமோ அது எல்லாமே கொடுத்துக்கலாம். அதுக்கு தனித்தனி கார்டு இருக்குது. பிஎல்சி ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் இந்த பிஎல்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து லாஜிக் கிரியேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு பிஎல்சி நீங்கள் ஆன் பண்ண உடனே ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா, இன்புட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே போய் அனலாக் ஆர் டிஜிட்டல் இன்புட் கார்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் போய் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ப்ரோக்ராம்.
நம்ம என்ன லாங்குவேஜில் எழுதிக்கிறோமோ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம், கம்பேர் வித் இன்புட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன லாஜிக்கில் க்ரியேட் பண்ணிக்கிறோம், இந்த வேல்யூ வந்தால் இன்புட்டில் இதை பண்ணணுன்ட்டு அவுட்புட் வேல்யூ போய் அப்டேட் பண்ணோம். ஸோ இதுதான் சீக்வன்ஸ், இப்படி தான் ஒர்க் ஆகும். இதுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து வேல்யூஸை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லேடர் லாஜிக் சிம்பிளாக இருக்கிறதுலேயே ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா லேடர் லாஜிக். இது வந்து யார் வேணால் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து லாஜிக் தெரிஞ்சால் போதும். ஒரு சில ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே தெரிஞ்சாவே போதும், உங்களால் ஒரு பெரிய பெரிய லெவல் ப்ரோக்ராமெல்லாம் எழுத முடியும். ஓகேங்களா? லேடர் லாஜிக்னா என்னன்னா, இதுதான் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக லேடர் எப்படி இருக்குமோ அதுமாரி ஒரு சைடு பாசிட்டிவ், இது ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு இஸ் நெகட்டிவ். இது வந்து ரங், இப்படி இருக்கிற கோடு வந்து ரங்குன்னு சொல்லுவோம். இது வந்து பவர் ரெயில்ஸ், இது வந்து பவர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், இது வந்து ஒரு ரங். இப்போ வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மோட்டர் ரன் ஆகும். மீன்ஸ் என்னென்னா, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. இந்த மோட்டரோட இதுக்கு வந்து அவுட்புட் காயில் ஆல்ரெடி மைனஸ் டைரெக்டாக கொடுத்தாச்சு. எப்போ இந்த ப்ளஸ் இங்கே போகுதோ அப்போ இந்த காயில் எனேபிள் ஆகும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். இது வந்து நான் ஃபர்தராக இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டனை க்ளோஸ் பண்ணணும்னா ரிலே எனேபிள் ஆகும், மோட்டர் வந்து ரன் ஆகும். பட்டன் க்ளோஸ் பண்ணலாம், இந்த ரிலே இல்லாமல் டைரெக்டாகவும் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லேடர் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு லெவல் நிறையா ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பண்ணலாம், சின்ன சின்ன ப்ராஜெக்ட். பவர் ரெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் வந்து நார்மலி க்ளோஸ்ட், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் நார்மலி ஓப்பன். இது வந்து அவுட்புட் காயில். நார்மலி க்ளோஸ்டு மீன்ஸ் நார்மலாக அது க்ளோஸ் ஆகிருக்கும், நீங்கள் எப்போ வந்து எனேபிள் பண்ணுறீங்களோ அப்போ ஓப்பன் ஆயிரும். நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் மீன்ஸ் நார்மலாக ஓப்பன் ஆகிருக்கும், நீங்கள் எப்போ 1 லெவல் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 3 அவுட்புட். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது எத்தனை இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம் பிஎல்சியில், எத்தனை அவுட்புட் நம்ம எடுக்க போகிறோம், அதை வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம லாஜிக்கு. அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்புட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் தான். பட்டனுங்கிறது ஒரு இன்புட்டு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆஃப் லேம்ப், ஆன் லேம்ப், மோட்டார். ஓகேங்களா? 3 அவுட்புட். இது வந்து ஆக்சிலரி கான்டாக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பட்டனை ஒன்றா ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும், மோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மோட்டாருங்கிற அட்ரஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சேம் இது எனேபிள் ஆச்சுன்னா இது வந்து இது நார்மலி க்ளோஸ்டு இருக்குது, இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஆஃப் லேம்ப் வந்து ஆஃப் ஆயிரும். மோட்டார் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கும்போது இதுவும் சேம் டைம் க்ளோஸ் ஆகும். ஆன் லேம்ப் வந்து ஆன் ஆயிரும். எப்போ நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ மோட்டார் ஆன் ஆகும், ஆன் லேம்ப் ஆன் ஆயிரும். எப்போ நீங்கள் பட்டனை ரிலீஸ் பண்ணுறீங்களோ மோட்டார் ஆஃப் ஆயிரும். மோட்டார் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆயிரும், ஆஃப் லேம்ப் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங் டயக்ராம். ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லாங்குவேஜில் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி, பிஎல்சி ஹார்ட்வேர் சைடில் ஒயரிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நான் இதில் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கார்டு இருக்குது, அவுட்புட் கார்டு இருக்குது. இன்புட் கார்டில் வந்து நீங்கள் என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறீங்களோ டிஜிட்டல் இன்புட், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்ரஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அவுட்புட் கார்டில் நீங்கள் என்ன அவுட்புட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அட்ரஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஒரு டிஓஎல் ஸ்டார்டர். லேடர் லாஜிக்கில் வந்து ஒரு டிஓஎல் ஸ்டார்டர், செல்ஃப் மெயின்டெனிங் சர்க்யூட், அதாவது லேட்சிங் சர்க்யூட். என்னென்னா ஸ்டார்ட் பட்டன், இங்கே நம்ம வந்து ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன் 2 பட்டன் இருக்கும். அது எல்லாமே புஷ் பட்டன். நீங்கள் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கிற வரைக்கும் தான் அது வந்து எனேபிள் ஆகும். பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து நான் ஒரு தடவை பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கண்டினியூஸாக ரன் ஆகணும். ஈவன் தோ நான் ஸ்டார்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணாலும் சரி. எப்போ நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போ ஆஃப் ஆகணும். ஓகேவா? அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இங்கே என்ன நடக்கும், இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும், இந்த ப்ளஸ்ஸுங்கிற சப்ளை இது வரைக்கும் போகும். நான் ஸ்டாப் பட்டனை இப்போ எதுவுமே நான் ப்ரெஸ் பண்ணல, ஸோ இது வந்து 0வில் தான் இருக்கும். அப்போ க்ளோஸ் ஆகிருக்கும்.
ஸோ மோட்டர் காயிலுக்கு வந்து இங்கே நெகட்டிவ் கிடச்சிச்சு, இப்போ பாசிட்டிவ் கிடச்சிச்சு, எனேபிள் ஆயிரும், ரன் ஆக ஆரம்பிக்கும். இதே அட்ரஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ மோட்டர் எனேபிள் ஆச்சுன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ சப்ளை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் சப்ளை இது வரைக்கும் போகும், இப்படி போகும், இப்படியும் போகும். ஒன்ஸ் நான் இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணணும்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். சேம் டைம் சப்ளை இது வந்து கண்டினியூஸாக இது வழியாக ரன் ஆகிட்டு இருக்கும், மோட்டர் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறங்கிற கண்டிஷனில் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மோட்டர் ஆஃப் ஆயிரும், அதேமாதிரி இதுவும் ஆஃப் ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணுறனோ சேம் கண்டிஷன் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் செல்ஃப் ரன்னிங் ஆர் செல்ஃப் மெயின்டெனிங் சர்க்யூட். இதுக்கு பேர் தான் லேச்சிங் சர்க்யூட். இந்த மோட்டார்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் அதுதான் லேச்சிங் சர்க்யூட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஎல்சி பேசிக்கில் வந்து என்னென்னவெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பிஎல்சினா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் கற்றுக்கலாம், என்னென்ன லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குது, அதை வந்து என்னென்ன லாங்குவேஜில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது நான் ஃபர்தர் வர வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிஎல்சியோட ஸ்ட்ரக்சர், ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சர் இது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லாஜிக், லேடர் லாஜிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுவே பெரிய விஷயம். அதை வச்சு நம்ம நிறையா ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்புறம் ரிலே லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிஎல்சியோட பேசிக்ஸ். ஸோ ஃபர்தர் வீடியோவில் வந்து ஒரு பிஎல்சி ப்ரோக்ராம் கற்றுக்கணும், இன்னும் ஹார்ட்வேர் சைடில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், ஃபர்தராக நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வந்து லேர்னிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட மோட்டிவ் வந்து என்னென்னா பிஎல்சி அப்படிங்கிறது வந்து யார் வேணால் படிக்கலாம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து ஒரு ஜாப் இந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, யார் வேணால் கற்றுக்கலாம். இது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் வேல்யூபிள் தான். உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் சைடு போனீங்கன்னா இது ஒரு அடிஷ்னல் வேல்யூபிள் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் சின்ன சின்ன ப்ரோக்ராமை எழுதி பார்த்து சக்ஸஸ் பண்ணலாம். ஹார்ட்வேர் வந்து தேவை இல்லை, ஏன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர்லேயே நம்ம சிமுலேட் பண்ணிட்டு பார்க்குற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எதுவும் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே சிமுலேட் பண்ணி நீங்களே செக் பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு, செல்ஃபாக உங்களுக்கு வந்து ஒரு தொழில் உருவாக்கின மாதிரி ஆச்சு. அந்த ஒரு மோட்டிவேஷனை தான் இந்த சேனல் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.